ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் ரமதான் முபாரக் சொல்லிக்கொள்கிறதோட வெல்கம் டு ஃபரானிஸ் கிச்சன். இது ரமதான் காலம்னால மிச்சம் பேர் அமலுடைய வேலையில் பிஸியாக இருப்பீங்க. இந்த நேரத்தில் இஃப்தாருடைய டைமுக்கு செஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு ரெசிபி ஒன்று தான் நான் இன்றைக்கு காட்ட போகிறேன். வாங்க, நாங்கள் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோமேட்டு பார்ப்போம். நீங்கள் இன்னும் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைட்டில் வர பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணிக்கொண்டே வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நான் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் மினி பேன் பீஸா ஒன்று செய்கிற எப்படின்றதை காட்ட போகிறேன். வாங்க, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்றதை பார்ப்போம். எங்கிட்ட இந்த பேன் பீஸாவை செஞ்சு கொள்கிறதுக்கு நான் இன்றைக்கி மாவு எடுத்துக்கிறேன். தண்ணி, தேங்காய், மில்க் பவுடர், சீனி, ஈஸ்ட், உப்பு இவ்வளவு தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க இந்த பீஸாவை எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் வேதூர் பவுல் ஒன்று எடுத்து அதில் 110 ml வார்ம் வாட்டர் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே 1 டீஸ்பூன் சீனியும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே 1.5 டீஸ்பூன் ஈஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஈஸ்ட்டையும் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இதை 5 நிமிஷம் வைக்க போகிறேன். எங்களோட ஈஸ்ட் ஆக்டிவாகவே வரும் வரைக்கும். எங்களோட பீஸாவோட பேஸை செஞ்சு கொள்கிறதுக்கு 2 கப் மாவு எடுத்துக்கிறேன். அதுக்கே 1 டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இதுக்கே 1 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடரும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இது எல்லாத்தையும் போட்டு கையால் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இப்படி நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் இப்படி மிக்ஸ் பண்ணிக்கொண்ட மாவில் நாங்கள் ஊற வச்சுக்கொண்டு எங்களோட ஈஸ்ட் மிக்ஸினே ஊற்றி இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்களோட மாவு எல்லாத்தையும் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு கொள்ளணும். உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் போதான்னு நினைக்குதுண்டா இதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிணைஞ்சிக்கோங்க. ஒரு மிச்சம் தண்ணி ஊற்றிக்கொள்ளவான. நான் ஈஸ்ட் ஊற வச்ச தண்ணியே எனக்கு போதுமாக இருந்துச்சு, அதனால நான் தண்ணி ஆட் பண்ணல. உங்களுக்கு தண்ணி போதாத மாதிரி இருக்குதுண்டா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி நல்லா சாஃப்ட் டோ ஒன்று பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்படியே நல்லா சாஃப்ட் டோ ஒன்று பிணைஞ்சு எடுத்துட்டு அதுக்கு மேலால் நான் ஆயில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கொள்கிறேன். நல்ல ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் இப்போ எங்களோட டோவை மூடி 30 மினிட்ஸ் எங்களோட டோவை ரெஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். 30 மினிட்ஸ்க்கு பிறகு எங்களோட பீஸா டோ கொஞ்சம் பொங்கி இப்படி இருக்குது. உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கும் இது நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி எங்களோட பீஸா டோவை செஞ்சு கொள்ளணும். நான் இப்போ எங்களோட இந்த பீஸா டோவை ரிட்டன் கொஞ்சம் பிணைஞ்சிட்டு இதை கொஞ்சம் ரோல் பண்ணி பீஸா பேஸை கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். வாங்க எங்களோட பீஸா பேஸை எப்படி கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் டேபிளில் கொஞ்சம் மாவு போட்டுக்கொள்கிறேன். எங்களோட பீஸா டோ டேபிளில் ஒட்டிப்படாமல் வைக்கிறதுக்கு. இப்படி எங்களோட பீஸா டோவை கொஞ்சம் நல்லா பிணைஞ்சி நீட் பண்ணிவிட்டு நான் இதை 4க்கு வெட்டிக்கொள்ள போகிறேன். இப்படி 4க்கு கட் பண்ணிவிட்டு அதில் ஒன்று எடுத்து அது கொஞ்சம் நல்லா பிணைஞ்சிட்டு நான் இதை பெரிய ரொட்டி ஒன்றா ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி மிச்சம் கனமும் இல்லாமல் மிச்சம் மெல்லிசும் இல்லாமல் எங்களோட பீஸா டோவை இப்படி ரோல் பண்ணி பெரிய ரொட்டி ஒன்றாட்டம் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். இப்படி ரொட்டி மாதிரி ரோல் பண்ணி கொண்ட எங்களோட இந்த பீஸா டோவை
நான் சின்ன ரவுண்ட் கட்டருண்டால் கட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இப்படி சின்ன ரவுண்ட் கட்டருண்டால் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கே விளங்குதாய்க்கும் எங்களோட இந்த பீஸா பேஸ் மிச்ச கனமும் இல்லை மிச்சம் மெல்லிசும் இல்லாமல் கணக்கான சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி கட் பண்ணிவிட்டு நான் எங்களோட இந்த பீஸா பேஸ் நடுவில் கேர் பொண்டால் கொஞ்சம் குத்தி அதை கொஞ்சம் சின்ன சின்ன ஓட்டை மாதிரி போட்டிருக்கிறேன். ஏனெண்டா இல்லாட்டி நாங்கள் இதை செஞ்சு எடுக்க போக்கல எங்களோட பீஸா பேஸ் பொங்கி வரும். அப்படி பொங்கி வராமைக்கிறதுக்கு தான் நான் இப்படி செஞ்சு எடுத்துக்கிறேன். எனக்கு இந்த பீஸா பேஸை கட்டரால் கட் பண்ணுறது காட்டிக்கொள்கிறதுக்கு இயலாமல் போச்சு. என்னோடய வீடியோ ஆஃப் ஆகிட்டுது. அதனால் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான இப்படி ரவுண்ட் ஷேப்புக்கு சரி பாக்ஸ் ஷேப்புக்கு சரி உங்களுக்கு விருப்பமான ஷேப் ஒன்றுக்கு இப்படி பீஸா பேஸை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளும். இப்படி கட் பண்ணிக்கொண்டு இங்கே இந்த பீஸா பேஸை நான் ஒரு 10 நிமிஷம் வச்சு ரெஸ்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட பீஸா பேஸ் 10 நிமிஷம் ரெஸ்டாகி வரும் வரைக்கும் பீஸாக்கு மேலால் போடுற டொப்பிங்க்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்துக்கிறேன்ன்றதை வாங்க பார்ப்போம். இதுக்கு நான் மெரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணி கொண்ட சிக்கன் எடுத்துக்கிறேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கொண்ட பெல் பெப்பர், சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கொண்ட கறி கொச்சிக்கா, சின்னதாக கிரேட் பண்ணிக்கொண்ட மொசரெல்லா சீஸ், இட்டாலியன் மிக்ஸ் ஹெர்ப்ஸ் எடுத்துக்கிறேன். துண்டு கொச்சிக்கா எடுத்துக்கிறேன். சின்ன சின்னதாக ரவுண்ட் ஷேப்புக்கு வெட்டி கொண்ட பிளாக் ஒலிவ்ஸ் எடுத்துக்கிறேன். தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கிறேன். டொமேட்டோ சோஸ் எடுத்துக்கிறேன். இவ்வளோ தான் நான் எடுத்துக்கிறேன். வாங்க எங்கேருந்து சிக்கனை மெரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கொள்கிற எப்படின்றதை பார்ப்போம். எங்களோட பீஸோட மேலால் போடுறதுக்கு ஒரு சிக்கன் மிக்ஸினோடு செஞ்சு கொள்கிறதுக்கு சிக்கன் எடுத்துக்கிறேன் 500 கிராம்ஸ். சிக்கன் எடுத்து அது கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு அதை நான் இப்படி சின்ன சின்னதாக பிச்சு எடுத்துக்கிறேன். இப்படி சின்ன சின்னதாக சிக்கன் எல்லாம் பிச்சு எடுத்துட்டு நான் இதை கொஞ்சம் மெரினேட் பண்ணிக்கொள்ள போகிறேன். எங்களோட சிக்கனை மெரினேட் பண்ணிக்கொள்கிறதுக்கு நான் 2 டீஸ்பூன் கொச்சிக்கத்தூள் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கே 1/2 டீஸ்பூன் கார்லிக் பவுடரும் போட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு கார்லிக் பவுடர் இல்லாட்டி கார்லிக் பேஸ்ட் சரி ஆட் பண்ணிக்கொள்ளும். அப்படி இல்லாட்டி கார்லிக் பட்ஸ் எடுத்து அதை சின்னதாக கிரேட் பண்ணி போட்டுக்கொள்ளும். இதுக்கே உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்கிறேன். நான் எங்களோட சிக்கனை பாயில் பண்ண போக்கல உப்பு போட்டு பாயில் பண்ணலை. அதனால் நான் இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு சிக்கன் பாயில் பண்ண போக்கலையும் சால்ட் ஆட் பண்ணியே பாயில் பண்ணி எடுத்துக்கொள்ளும். இதெல்லாம் போட்டுட்டு நான் எங்களோட சிக்கனை கொஞ்சம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் எங்களோட சிக்கனை எல்லாம் இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு இதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இப்போ எங்களோட சிக்கனை சோட்டே பண்ணிக்கொள்கிறதுக்கு பேனோட அடுப்பில் வச்சுக்கிறேன். எங்களோட பேன் ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கல அதில் நான் 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். எங்களோட ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட்டாகி கொண்டு வரப்போக்கல நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த எங்களோட சிக்கன் எல்லாத்தையும் போட்டு நான் இதில் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி சோட்டே பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட சிக்கன் எல்லாத்தையும் போட்டு இப்படி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை லைட்டாக கொஞ்சம் சோட்டே பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இது மிச்சம் ஃப்ரை பண்ணிக்கொள்ள தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் ஆல்ரெடி இதை பாயில் பண்ணி தான் இருக்கிறோம். அதனால் எங்களுக்கு சிக்கனை ஃப்ரை பண்ணிக்கொள்ள தேவையில்லை. எங்களோட சிக்கனில் இருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் கொஞ்சம் ஆயிலில் மிக்ஸ் ஆகி கொஞ்சம் ஹீட்டாகி வந்தால் எங்களுக்கு போதும். அதனால் நான் இதை லைட்டாக சோட்டே பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அஞ்சு நிமிஷத்துக்கு போகிறோம். எங்களோட சிக்கன் நல்லா சோட்டையாக இருக்குது. நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எங்களோட சிக்கன் எடுத்துக்கொள்ள போகிறேன். வாங்க எங்களோட மினி பீஸாவை எப்படி செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நான் பிளேட் ஒன்று எடுத்து அதில் எங்களோட 10 நிமிஷம் ரெஸ்ட் பண்ணி வச்சு இந்த பீஸா பேஸ் எடுத்து அதில் வச்சுக்கொள்கிறேன். எங்கள்கிட்ட இந்த பீஸா பேஸ்க்கு மேலால் நான் டொமேட்டோ சோஸ் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். இதுக்கு உங்களுக்கு டொமேட்டோ சோஸ் எண்டே இல்லை, பீஸா சோஸ் சரி அப்படி இல்லாட்டி சில்லி சோஸ் சரி உங்களுக்கு விருப்பமான மாதிரி போட்டு எடுத்துக்கொள்ளும். டொமேட்டோ சோஸ்க்கு மேலால் நான் கிரேட் பண்ணி கொண்ட மொசரெல்லா சீஸ் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன்.
இதுக்கு மேலால் சின்னதாக வெட்டி கொண்ட கறி கொச்சிக்காய் 2 துண்டும் வச்சுக்கொள்ளுறேன். அதுக்கு மேலால் 2 துண்டு தக்காளியும் வச்சுக்கொள்ளுறேன். அதுக்கு மேலால் பெல் பெப்பர் 2 துண்டும் வச்சுக்கொள்ளுறேன். அதுக்கு மேலால் நாங்கள் சோட்டை பண்ணிக்கொண்ட சிக்கனையும் வச்சுக்கொள்ளுறேன். அதுக்கு மேலால் ரிட்டன் நான் கிரேட் பண்ணிக்கொண்ட மொசரல்லா சீஸ் கொஞ்சம் போட்டுக்கொள்ளுறேன். சீஸையும் போட்டுட்டு அதுக்கு மேலால் நான் கொஞ்சம் துண்டு கொச்சிக்காயும் போட்டுக்கொள்ளுறேன். அதுக்கு மேலால் நான் கொஞ்சம் மிக்ஸ் ஹெர்ப்ஸும் போட்டுக்கொள்ளுறேன் எங்களோட பீஸா ஃப்ளேவர் வரதுக்கு. அதுக்கு மேலால் சின்ன சின்ன ரவுண்டாக வெட்டி கொண்ட பிளாக் ஒலிவ்ஸும் வச்சுக்கொள்ளுறேன். நான் எங்களோட மினி பீஸாவை இப்படி செஞ்சு எடுத்துக்கிறேன். இது மாதிரி எங்களோட மற்ற எல்லா பீஸாவையும் நான் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் நேரத்தோட செஞ்ச மாதிரி எங்களோட எல்லா பீஸாவையும் இந்த மாதிரி டொமேட்டோ சாஸ் போட்டு அதுக்கு மேலால் கறி கொச்சிக்காய், பெல் பெப்பர், சிக்கன், ஒலிவ்ஸ் எல்லாம் வச்சு அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இது எங்களுக்கு இஃப்தார் டைமுக்கு மட்டுமே இல்லை, இது செஞ்சு எங்களுக்கு சின்னவங்களுக்கு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு போடே மேலும் இல்லாட்டி இது எங்களுக்கு டீ டைம் ஒன்றுக்கும் செஞ்சு எடுத்துக்கொள்ளும். அப்படி இல்லாட்டி நாங்கள் இந்த பீஸா பேஸை செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சு ஃப்ரீஸ் பண்ணி வச்சோம்டா எங்களுக்கு வீட்டுக்கு ஒரு விசிட்டர்ஸ் வந்த நேரத்துக்கு எங்கள்கிட்ட இந்த பீஸா பேஸை ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்சம் வெளியே வச்சுட்டு அதில் கூல் போனதுக்கு போகிறோம் எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு விசிட்டர்ஸ்க்கு கொடுக்க மேலும். அப்படி இல்லாட்டி இது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு, பர்த்டே டேபிள் டெக்கரேஷனுக்கு எங்களுக்கு இப்படி செஞ்சு எடுத்துக்கொள்ளும். இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏண்டா வீட்டில் சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லை, எல்லாத்துக்கும் இது நல்லா பிடிக்கும். எல்லோரும் நல்லா விருப்பமாக தின்னுவாங்க. இது சின்ன சின்னதாக செய்கிற மினி பீஸானால் சின்னவங்க மிச்சம் விருப்பப்படுவாங்க. அவங்க ஆசையாக இது தின்னுவாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த பீஸா செய்கிறதுக்கு சிக்கன் எண்டே இல்லை, இப்படி சிக்கன் மாதிரி உங்களுக்கு பீஃப் எடுத்து இந்த மாதிரி பீஃப் ஃப்ரை பண்ணியும் போட்டு செஞ்சு கொள்ளையிலும். நான் செய்கிற மெத்தட் காட்டுறேன். உங்களுக்கு விருப்பமான மாதிரி சிக்கனோ பீஃபோ எதுவும் போட்டு உங்களோட விருப்பத்துக்கு செஞ்சு எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கு இப்படி வெஜிடபிள் போட்டு செய்கிறது விருப்பம் இல்லாட்டி உங்களுக்கு இதெல்லாம் போட்டு சம்பல் மாதிரி செஞ்சு அப்படியும் போட்டு செஞ்சு எடுத்துக்கொள்ளும். அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து. அப்படி இல்லாட்டி ஃபிஷ்ஷும் போட்டு செஞ்சு கொள்ளும். உங்களுக்கு வெஜிடேரியன் மாதிரி செய்யணுமெண்டா இதுக்கு சிக்கன் பீஃப் எதுவும் போடாமையும் செஞ்சு எடுத்துக்கொள்ளும். நான் எங்களோட மினி பீஸா எல்லாம் இப்படி செஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எங்களோட மற்ற எல்லா மினி பீஸாவையும் செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். வாங்க இப்போ இந்த பீஸா எல்லாத்தையும் எப்படி பேனில் வச்சு செஞ்சு கொள்கிறேன்றதை பார்ப்போம். எங்களது பீஸாவை செஞ்சு கொள்கிறதுக்கு நான் பேன் ஒன்று எடுத்துக்கிறேன். எங்களது பேனுக்கு மேலே நாங்கள் செஞ்சு கொண்ட பீஸா எல்லாத்தையும் ஒன்றொண்டாக வச்சுக்கொள்ளணும். எங்களோட இந்த பீஸா ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களோட பீஸா எல்லாத்தையும் இப்படி பேனில் வச்சுட்டு பேனை மூடி ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நான் இதை குக் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த பீஸாவை செய்கிறதுக்கு அடுப்பை எவ்வளோ ஸ்லோவாக வைக்கலுமோ அவ்வளோ ஸ்லோவாக வச்சு தான் இந்த பீஸாவை செஞ்சு கொள்ளணும். ஏனெண்டா நாங்கள் இதை அடுப்பில் வச்சு செய்கிறதுனால இது பேன் ஹீட்டாகவே டக்குன்னு எங்கள் பீஸா கீழால் கறியை பார்க்கும். அப்படி இல்லாமல் நாங்கள் இதை அடுப்பை ஸ்லோவாக வச்சு செஞ்சோம்டா பீஸா கறியாமல் பசந்தாக செஞ்சு எடுத்துக்கொள்ளுமாவும். உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கும் எங்களோட பீஸா கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆகிக்கொண்டு வருவது. இப்படி நாங்கள் ஒரு 10-15 நிமிஷம் வச்சு ஹீட் பண்ணி எடுத்துக்கொண்டால் எங்களுக்கு போதும். இப்போ 10-12 நிமிஷத்துக்கு போகிறோம் எங்களோட பீஸா பேக் ஆகிக்குது. நாங்கள் இதை திறந்து பார்ப்போம். நான் இன்றைக்கி அவனில் பீஸா பேக் பண்ணாமல் பேனில் வச்சு செஞ்சு காட்டிக்கிறேன். ஏனெண்டா மிச்சம் பேருக்கு அவன் இல்லை, அவன் இல்லாதவங்களுக்கும் பீஸா செஞ்சு கொள்கிற மாதிரிக்கு தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு பேனில் பீஸா செய்கிற மாதிரி காட்டினேன். இப்படி செய்கிறதுல அவன் இல்லாதவங்களுக்கும் பீஸா செஞ்சு கொள்ளையிலும். அவன் நீக்கவே ஒன்றுமெண்டு இல்லை, அவன் இல்லாதவங்களுக்கும் யோசிக்க தேவையில்ல, இப்படி செஞ்சு பீஸா செஞ்சு எடுத்துக்கொள்ளையிலும்.
எங்களோட பீஸா நல்லா பேக்காக இருக்குது. உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கு சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆகி பீஸாவும் பேக்காகி நல்லா பசந்தாக வந்திருக்குது. உங்களுக்கே பார்த்தா விளங்குதாய்க்கு எங்களோட பீஸோட கீழால் கலர் மாறில்லை, கலரும் நல்லா பசந்தாக வந்திருக்குது. இது கரிஞ்சி இல்லை, கரியாமல் நல்லா பசந்தாக பீஸோட கீழாலையும் நல்லா பசந்தாக பேக்காகி வந்திருக்குது. இப்படி தீயாமல் நல்லா பசந்தாக பேக் பண்ணி எடுக்கிறதுக்கு நாங்கள் அடுப்பை ஃபுல் ஸ்லோவில் வச்சா மட்டும்தான் நேலும். கொஞ்சம் சரி அடுப்பு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா எங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளலாம். அதனால அடுப்பை நல்லா ஸ்லோவாக வச்சு இப்படி செஞ்சு எடுத்துக்கோங்க. எங்களோட பீஸா இப்போ நல்லா குக்காக வைக்கிது. எங்களுக்கு இந்த அளவு போதும். நான் இப்போ இதை பேன்லேருந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இதே மாதிரி எங்களோட மற்ற எல்லா பீஸாவையும் நாங்கள் இப்படி பேனில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இது நல்ல சாஃப்டான டேஸ்டான பீஸா உண்டு. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எங்களுக்கு சொல்லுங்கள். இது நான் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் செஞ்ச மினி பேன் பீஸா. இன்ஷா அல்லாஹ் நீங்களும் இந்த ரமதான் காலத்தில் இந்த மினி பேன் பீஸா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட இஃப்தார் டேபிளுக்கும் இந்த மினி பேன் பீஸாவை சேர்த்துக்கொள்கிறதோட எங்களோட இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.